7 சக்ராஸ் எல்லா ஹியூமன் பீயிங்ஸோட உடம்புலையுமே இருக்குது. இந்த சக்ராஸ்லாம் நல்லபடியாக ஃபங்க்ஷன் பண்ணுறது எல்லாருக்குமே ரொம்ப இம்பார்ட்டண்ட். பிகாஸ் ஈச் அண்ட் எவ்ரி சக்ராஸ் holds a very 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 powerful meaning into our lives. அது மூலாதாரா இந்த மாதிரி ஒரு சக்கராவோட ஃபங்க்ஷன்ஸ் குறைஞ்சா கூட, ஹார்ட் சக்கரா, க்ரௌன் சக்கரா இந்த மாதிரி விஷயங்கள் அந்த ஃபங்க்ஷன்ஸ் குறைஞ்சா கூட நம்ம பாதிக்கப்படுவோம்னு அர்த்தம். 7 days மண்டே டு சண்டே க்ரியேட் பண்ணப்பட்டிருக்கு. இதெல்லாம் ஏன் காரணம் இல்லாமையா இதெல்லாம் நடந்திருக்கு. 777 holds a very special meaning. அது என்னதுன்னா பவர்ஃபுல் அவேக்கனிங், ஸ்பிரிச்சுவலிசம் அவேக்கனிங்கை தான் 777 சொல்லுவாங்க. அதாவது ஒரு ஹியூமன் பீயிங்க்கு அவங்களுக்கு ஒரு சில ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங் நடக்குது அப்படின்னா தான் அவங்க அதிகமான 777 நிறைய இடத்துல பார்ப்பாங்க. கோ இன்சிடென்ட்டாக மட்டும் இல்லை, அது வந்து யூனிவர்ஸோட சிக்னல். ஆக்சுவலி அது நம்ம நினைக்கிறோம் கோ இன்சிடென்ட்டாக நம்ம ஒரு நம்பரை வந்து நம்ம பார்க்குறோன்னு, உண்மை அது கிடையாது. அது வந்து யூனிவர்ஸோட சிக்னல், த வே ஆஃப் யூனிவர்ஸ் கம்யூனிகேட் வித் அஸ். ஸோ இன்றைக்கி 7/7 மேனிஃபெஸ்டேஷன் ஆரம்பிச்சிடலாமா? நீங்கள் நியூபியாக இருந்தாலுமே சரி, இல்லை ஆல்ரெடி மேனிஃபெஸ்டேஷன் செஞ்சுக்கிட்டு இருக்கேன், பட் ஐ ஃபீல் என்னோடய மேனிஃபெஸ்டேஷன் ஒன்றும் நடக்கலை அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்கன்னா, பிரச்சனை வெளியே இல்லை, நம்ம உள்ளுக்கு தான். பிகாஸ் நம்ம லைஃப்பில் நம்ம பார்க்குற ஒவ்வொரு ஹியூமன் பீயிங்கும், நடக்கிற ஒவ்வொரு இன்சிடென்ட்டுமே நம்ம உள்ளுக்குள்ளே நம்ம செல்ஃபை நம்புகிற விஷயங்கள் தான் வெளியே ப்ரொஜெக்டாக ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் சொல்கிறீங்க, இன்றைக்கி அந்த பர்சன் வந்து என்கிட்ட அன்பாக இருக்காங்க, நேற்றோ இருந்தாங்க, நாளைக்கோ இருப்பாங்களான்னு எனக்கு தெரியலங்க. இல்லைன்னா நேற்று வரைக்கும் எனக்கு அவங்கக்கிட்டேருந்து மெசேஜ் கால் வந்துச்சு, இன்றைக்கி ஹோல்டே வரல, ஏன் நான் அட்ராக்டிவாக இல்லையா, ஏன் வேற ஆள் ரீப்ளேஸ் பண்ணிட்டாங்களா? இந்த மாதிரி விஷயம் வந்து நத்திங் டு டூ வித் தட் பர்சன், that specific person, but it's obviously something to do with your own self, where நீங்கள் வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்க. நீங்கள் சொல்கிறீங்க, ஓகே நான் இத்தனை வருஷம் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கேன், நான் ஒரு டெக்னிக் செஞ்சுக்கிட்டு இருக்கேன், மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக் செய்கிறேன், இம்ப்ரூவ்மெண்ட் பார்க்குறேன், ஆனால் வந்து அப்பக்கப்போ வந்து அந்த இம்ப்ரூவ்மெண்ட் வந்து காணா போகுது. அந்த இம்ப்ரூவ்மெண்ட் வந்து கான்சிஸ்டண்டாக இல்லை. நேற்று வரைக்கும் ஹாப்பியாக இருந்தாங்க, இன்றைக்கி என் கூட ஹாப்பியாக இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்படின்ட்டுனா தட் மீன், லிசன் அப் டு மீ கைஸ், தட் மீன் நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுறது வந்து ஃப்ரம் அ எனர்ஜி ஆஃப் லேக்கிங். ஸோ நம்ம சொன்னாலே அந்த 7 சக்ராஸ்க்கும் அஃப்கோர்ஸ் இந்த இப்போ ஒரு காடி ஓட்டுறீங்க, அந்த காடியில் என்ன இருக்கா, கரெக்டாக இருக்கா, அந்த மெயின்டெனன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு தான் நம்ம காடியை ஸ்டார்ட் பண்ணுவோம், கரெக்டாக? அந்த மாதிரி தான் நம்ம பாடிக்குமே நம்மளுக்கு தெரிஞ்ச காமனான விஷயங்கள் வந்து குட் ஸ்லீப், எனஃப் ரெஸ்ட், நல்லா ப்ரோட்டீன் சாப்பாடாக சாப்பிட்ணும், ஒர்க் அவுட் பண்ணணும், யோகா செய்யணும், இந்த மாதிரி விஷயங்கள். பிகாஸ் இது ஏன் எல்லாருமே செய்கிறாங்க அப்படின்னா, நாட் ஓன்லி டு கீப் அவர் செல்ஃப் ஃபிட், பட் ஆல்சோ நம்ம செல்ஃபை வந்து கரெக்டாக யூனிவர்ஸோட அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை புரிஞ்சிக்க வச்சு, கைடன்ஸை புரிஞ்சிக்க வைக்கிறது. இப்போ ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா ஏன் நடக்குதுன்னு தெரிஞ்சிக்க வைக்கிறது. அகெயின் இப்போ நீங்கள் வந்து மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறீங்க, ஏதாச்சும் ஒரு பவர்ஃபுல் டெக்னிக் பண்ணுறீங்க, பவர்ஃபுல்லான ஆல்டே கோச்சிங் போகிறீங்க, இந்த மாதிரி விஷயம் இருந்துமே உங்களால் சில விஷயத்தை அடைய முடியல, இல்லை அடைஞ்சுமே அது வந்து கான்சிஸ்டண்டாக இல்லை அப்படின்ட்டுனா, நீங்கள் ஒரு லேக்கிங்கான எனர்ஜிலேருந்து ஆப்ரேட் பண்ணுறீங்க, மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். இன்செக்யூராக ஃபீல் பண்ணுறது, லேக்கிங்கான எனர்ஜிலேருந்து ஆப்ரேட் பண்ணுறது, சந்தேக பார்வை, இதெல்லாம் வந்து நத்திங் டு டூ வித் தட் ஸ்பெசிஃபிக் பர்சன். நீங்கள் நினைக்கிறது இங்கே சீட்டாக போடுறீங்க, அந்த சீட் வந்து ஒரு மரமாக மாறுது. ஸோ நீங்கள் இங்கே என்ன லேக்கிங் ஆஃப் எனர்ஜிலேருந்து ஆப்ரேட் பண்ணி மேனிஃபெஸ்ட் பண்ணீங்க அப்படின்ட்டுனா, அந்த மாதிரியான இன்சிடென்ட் தான் உங்களுக்கு வந்து அதிகமாகவே நடக்கும். ஆக்சுவலி நிறைய பேருக்கு நிறைய விஷயம் புரியல, நிறைய பேர் அதோட ஃபோக்கஸ் வந்து வெளியே இருக்குது. எப்படி வெளியே இருக்குன்னா, ஓகே இந்த விஷயம் நடக்கட்டும், அப்புறம் நான் என்ன எப்படி மாற்றிக்கிறேன், அந்த பர்சன் என்கிட்ட இன்ட்ரெஸ்ட் காட்டட்டும், அப்போ நான் என் செல்ஃபை இன்னும் பாசிட்டிவாக அழகாக மாற்றிக்கிறேன், எனக்கு அந்த காசு வரட்டும், அப்போ நான் யூனிவர்ஸ்க்கு கிராட்டிடியூட் எக்ஸ்பிரஸ் பண்ணுறேன், அந்த ஜாதகக்கார அந்த கோச்சிங்கில் இருக்கிறவங்க சொன்னது நடக்கட்டும், அதுக்கப்புறம் நான் வந்து என் செல்ஃபை வந்து இப்படி மாற்றிக்கிறேன். திஸ் இஸ் ஹவ் எப்படி ஒருத்தவங்க வந்து தப்பாக பண்ணுறாங்கன்னு தான் நான் சொல்ல வரேன். பிகாஸ் திஸ் இஸ் நாட் த வே ஹவ் த யூனிவர்ஸ் வில் ரெஸ்பாண்ட் டு யோர் லைஃப். ஓகே, வைப்ரேஷன், எனர்ஜி, ஃப்ரீக்வன்சின்னு ஒரு விஷயம் இருக்குது. நம்மளை நம்ம மாற்றிக்கிட்டா தான் நம்ம ஆசைப்படுற விஷயத்த பிரபஞ்சம் கொடுக்கும். ஸோ ஆர் யூ இன்ட்ரெஸ்டட் வித் 1-to-1 கோச்சிங் டு நோ பெட்டர் அபவுட் யோர் செல்ஃப்? என்கிட்ட எப்பயுமே வர யாரையுமே நான் வந்து என்கிட்ட பேக்கேஜ் சைன் பண்ணுங்கள், உங்கள் லைஃப் இப்படி இருக்குது அப்படி மாறும் நான் சொல்லவே மாட்டேன். பிகாஸ்
நம்மளோட கோச்சிங் மூவ் டு connect with your own self. எல்லாருக்குமே ஆசைகள் இருக்கும், நிறைய ஆசைகள் இருக்கும். ஆசைகள் மாறப்படலாம். ஆனால் ஹியூமனாக பிறந்த நம்மளுக்கு 99.9% ஆன நமக்கு வந்து கோல்ஸ், டிசைர், ஆசைகள் அன்லாக் பண்ண இருக்கும். அதெல்லாம் எப்படி பண்ணுறது? மேனிஃபெஸ்டேஷனாலே பேசிக்காக வந்து ஆசைப்படுற விஷயத்த அடையிறது தான். ஓகே, ஆனால் அதை வந்து நீங்கள் வந்து ஒரு சந்தேகமான மூமெண்ட், ஹாப்பி இல்லாத எனர்ஜி, உங்கள் சக்கரா சரியாக ஃபங்க்ஷன் பண்ணல, எப்படி இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிறது? இந்த மாதிரி லேக் ஆஃப் எனர்ஜியில் நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணால் அது நடக்காது, இல்லை நடக்க ரொம்ப லேட் ஆகும். ஸோ பேசிக்லி உங்களுக்கு செல்ஃப் கான்செப்டோட ஒர்க் பண்ணுறது, உங்கள் செல்ஃபை ஹீல் பண்ணுறது, உங்கள் செல்ஃபை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது முக்கியம். இந்த மாதிரி பண்ணுறவங்களுக்கு வந்து என் கஸ்டம் இப்போலாம் ரொம்ப ஃபீட்பேக் போடுறது குறைச்சிட்டேன். ஆனால் வந்து நிறைய பேருக்கு வந்து இன்ஸ்டன்ட்டாக நடக்கும். ஒரு காசை அட்ராக்ட் பண்ணுறதோ சரி, ஒரு விட்டுட்டு போன பர்சன் கூட ஒரு நல்ல உறவை பில்ட் பண்ணுறதோ, அவங்க அன்பிளாக் பண்ணுறதோ, இந்த மாதிரி விஷயம் வந்து இன்ஸ்டன்ட்டாக நடக்கும். அது எப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு, மேனிஃபெஸ்டேஷன் பற்றி இன்னும் ஃபர்தராக நம்ம கற்றுக்கிறதுக்கு ஒரே வே 0126691634 வந்து நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா இட்ஸ் அ பெய்ட் சர்வீஸ், உங்களுக்கு ஓட்டோ மெசேஜ் வரும். அதுபடி நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா என் அட்மின்ஸ் வந்து உங்களோட அப்பாயின்மெண்ட்டை எஸ்கலேட் பண்ணி என்கிட்ட கொடுப்பாங்க. ஸோ நம்ம 1-to-1 ஃபர்தராக பேசலாம். இன்றைக்கி 7 மணிக்கு ப்ளீஸ் மேனிஃபெஸ்ட் பண்ண தவறாதீங்க. பிகாஸ் ஃபுல் மூனும் ஸ்டார்ட் பண்ணிடுச்சு. இந்த 10ஆம் தேதி வந்து ஃபுல் மூன் 10th of July. ஸோ வாட் ஆர் யூ ஸ்டில் வெயிட்டிங் ஃபார்? ஸ்டார்ட் யுவர் ஜெர்னி டுடே. ஓம் நம சிவாய.